அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 ஆங்கில வருஷம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்குறோம். உத்திராடம்னா நீங்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் தனுசு ராசி, 2, 3, 4 பாதத்தில் நீங்கள் பிறந்தவங்கெல்லாம் மகர ராசி உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல, நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம். ராசி பலன் வேணுங்கிறவங்க தனுசு மகர ராசி ரெண்டுக்குமே தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன், அல்லது தனுசு லக்கணம் மகர லக்கணத்துக்கு ரெண்டுக்குமே லக்கண பலன்கள்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். விருப்பம் உள்ளவங்க போய் பாருங்கள். இங்கே நாம் நட்சத்திரத்தின் அடிப்படையிலான பலன் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பொதுவாக பார்க்கணும். இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் மெயினாக 4 முக்கியமான கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க. அதுலேயும் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசி வந்து மீன ராசிக்கு போகிறாரு. மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு வர்றாரு. அந்த குரு பகவான் பயிற்சியான ஒரு 4 நாட்கள்லேயே ராகு கேது பயிற்சி இருக்கு. அதாவது மே 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசிலேருந்து கும்பராசிக்கு வர்றாரு. கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்மராசிக்கு போகிறார். ஆக 4 முக்கியமான கிரகங்கள் பயிற்சி இருக்கு. இங்கே இந்த 4 கிரகங்கள் எங்கே இருக்காங்க, எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, என்ன சஞ்சாரம் பண்ணுறாங்க, யாருன்னு எந்த வீட்டை பார்க்குறாங்க, மற்ற கிரகங்கள்லாம் எங்கேருந்து எந்த வீட்டை பார்க்குறாங்கங்கிறத அடிப்படையில் தான் இந்த வருஷம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பேசிக்கலாக ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா எல்லா கிரகமும் நமக்கு சாதகமாக எல்லா நேரமும் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு கிரகம் நம்மளை ஆளுமை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி பார்க்கிற போது இந்த வருஷம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பணபலம், பொருள் பலம், குறிப்பாக அதிர்ஷ்டம் இந்த வருஷம் எப்படி இருக்கு இதை முதல்ல பார்க்குறோம். அடுத்தபடியாக உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த வருஷம் எப்படி இருக்கும், அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும், அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய கல்வி, உங்களுடைய திருமணம், உங்களுடைய குழந்தை பாக்கியம், மற்ற விஷயங்கள் அத்தனையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல இந்த வருஷத்தில் உங்களுடைய ஹைலைட்ஸ், உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன், அதாவது பண வரவு, பொருள் வரவு எப்படி இருக்கு. இந்த வருஷம் மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு பணம் கையில் இருக்கும், தனம் இருக்கும். யாருடைய பணத்தையாவது நம்ம வருமானம் வந்துட்டு இருக்கோம், செலவு பண்ணிட்டு இருப்போம். இந்த வருஷம் நமக்கு நல்லா இருக்குமா, பொருளாதாரம் இருக்கும், ஆனால் செலவுகள் அதற்கு மேலே இருக்கும். ரெண்டுமே கலந்து தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய வரவுக்கு மேல் செலவுகள் இருக்கு. இதை சமாளிக்கலாம்னா தாராளமாக நீங்கள் சமாளிப்பீங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் நீங்கள் எதிலையாவது வசதி இருந்தால் முதலீடு பண்ணுங்க. தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள் தவிர்க்கப்படும். இது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ நல்லா சம்பாதிப்பீங்க, நல்லா செலவு பண்ணுவீங்க. இந்த வருஷத்தில் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலை இருக்கா, டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை இருக்கு. எப்போ இருக்கு, அதான் நமக்கு பிரதானமான கேள்வி. ஆக இந்த வருஷம் மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை தேடுவதற்கு கண்டிப்பாக வேலை உண்டு. ஆக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக வேலை இருக்கு. ஏற்கனவே வேலையில் இருந்தவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு முன்னேற்றத்துக்கு. இது அத்தனையும் இருக்கு. எனக்கு பென்ஷன் பணம் வராமல் இருக்குங்கிறவங்களுக்கு வரும். உங்களுடைய ஜாப்ல உங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய லெவலில் மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்க, இன்சென்டிவோ இதெல்லாம் எதிர்பார்க்குறவங்க, ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எப்பயுமே ஒரு விஷயம் நான் முதலே சொன்னேன், ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் சுமார். உங்களுடைய உத்திராட நட்சத்திரத்துக்கு குரு பகவான் நல்ல வேலையை செய்கிறார். பட் சனி பகவான் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு உங்களை வெளியேற்றுவார், அல்லது நீங்கள் வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவார். ரெண்டுமே இருக்கு. குரு கொடுக்குறாரு,
சனி பகவான் அதை நமக்கு தடை பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் விஷயம் வேலையை பொறுத்த வரைக்கும். ஆக நல்லா அவசரப்பட்டு வேற கம்பெனி மாறுறது, வேற பேப்பர் போடுறது இதெல்லாம் வேண்டாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ரெண்டாக இருந்தால் மூவ் பண்ணுங்க. ஏன்னா சனி ஒரு பக்கம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு உங்களை வெளியேற்றுவதற்கோ, நீங்கள் வேலையை விட்டு போகிறதுக்கோ, அல்லது வேலையின் காரணமாக லாங் லீவ் போகிறதுக்கோ, விஆர்எஸில் வர்றதுக்கோ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். ஆக நல்ல கரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நல்லா இருக்கு, இன்னொரு பக்கம் சுமாராக இருக்கு. ஆக குரு கொடுத்தால் சனி செய்யறதுக்கான வாய்ப்புகளை குறைக்கிறார். அடுத்தபடியாக நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்கும்? பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்கான்னா நார்மலாக இருக்கு. உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயம் பண்ணுறதுமே பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை, வருமானங்கள் உண்டு. உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ், பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ நல்லா இருக்கும். அதற்கான லாபம், வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்கு, மேனுஃபேக்சரிங் தகுந்த சேல்ஸ் இருக்கு. இது அத்தனையும் இந்த வருஷம் இருக்கு. இந்த வருஷம் உங்களுடைய கல்வி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும். இந்த வருஷம் உங்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் நடக்காமல் இருந்தால் திருமணம் உண்டு. எப்போ உண்டு? ஸோ மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆகிட்டு இருக்கோ கண்டிப்பாக திருமணம் உண்டு. ஆனால் இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து மே 14 வரைக்குமே குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் யாருக்கெல்லாம் நடக்கலையோ டெஃபினட்டாக நடக்கும். நீங்களும் அடிக்கடி அந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். ஆக இந்த வருஷத்துல உத்திராட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் நல்ல தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் தெய்வ விலகி நிற்க வேண்டிய காலம், ரெண்டுமே இருக்கு. அதுலேயும் மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் யாருக்கும் பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப நல்ல குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை உண்டு. இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும். இது எல்லாமே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா வெற்றி அடைவீங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் முயற்சி பண்ணுங்க. கவர்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மே மாதத்துக்கு அப்புறம் தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க. யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் நட்பு வட்டாரத்தை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்க. அல்லது நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷத்துல நீங்க அடிக்கடி சிவ தரிசனம் பண்ணுங்க, துர்கை காளியை வழிபாடு பண்ணுங்க. உங்க வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்ற முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.